மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா நல்லாடை சோதனைச் சாவடி அருகே ஆற்றில் கரை ததும்பி உடைப்பு ஏற்பட்டு நல்லாடை, அரசூர், கொத்தங்குடி, விளாகம் ஆகிய 4 ஊராட்சிகளில் விவசாய நிலங்களுக்குள் வெள்ள நீர் உட்புகுந்துள்ளது. 2500க்கும் மேற்பட்ட ஏக்கர் சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கி ஏரி போல காட்சியளிக்கின்றன. இடுப்பளவு நீரில் மூழ்கியுள்ள பயிர்களை எடுத்து காண்பிக்கும் விவசாயிகள் வீட்டில் வைத்திருந்த நகைகளை அடக வைத்து விவசாயம் செய்தோம், பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளது, அரசுதான் உதவ வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். பாபநாசம் அருகே கனமழையால் 2000 ஏக்கர் அளவுள்ள நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியது விவசாயிகள் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் முழுவதும் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழையால் பாபநாசம் அருகே மழைநீர் செல்ல வழியில்லாமல் 2000 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. இதனால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் ஏக்கருக்கு 30,000 ரூபாய் இழப்பீடு வழங்குவதோடு அப்பகுதியில் மழைநீர் செல்லும் கால்வாய்களை உரிய முறையில் தூர்வார நடவடிக்கை எடுக்கவும் கோரிக்கை வைத்துள்ளனர். காட்டுமன்னார் கோவிலில் வெள்ள பாதிப்புகளை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் நேரடியாக ஆய்வு செய்தார். கடலூர் மாவட்ட ஆட்சியர் ஆதித்ய செந்தில்குமார், எம்எல்ஏ சிந்தனை செல்வன் மற்றும் அதிகாரிகள் உடன் இருந்தனர். பின்னர் வீராணம் ஏரியில் ஆய்வு செய்த அமைச்சர் வெளியேற்றப்படும் தண்ணீரின் அளவு குறித்தும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 325 குடும்பங்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளதாக அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தெரிவித்தார். செய்யாறு அருகே சாலை சீரமைப்பு பணியில் சாலை விரிவாக்கம் செய்ய பட்டா நிலத்திற்குள் நெற்பயிருக்குள் மண் கொட்டுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். சாலை விரிவாக்கம் செய்ய சாலையின் ஒரு புறத்தில் மட்டும் 3 அடிக்கு மண் கொட்டப்படுகிறது என குற்றம் சாட்டும் விவசாயிகள் நெற்பயிர் நட்டிருக்கும் வயலுக்குள் மண்ணை கொட்டுவது நியாயமா என்றும் ஆதங்கம் தெரிவித்துள்ளனர். இருபுறமும் அகலப்படுத்தாமல் ஒரு புறத்தில் மட்டும் நிலம் எடுக்கப்படுகிறது என கூறும் விவசாயிகள் பாரபட்சமின்றி முறையாக அளவீடு செய்து இருபுறமும் விரிவாக்கம் செய்ய கோரிக்கை விடுத்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.